அது இது மைய அரசு கொடுக்க வேண்டிய கடமை இருக்கிறது. அதை மாநில அரசு வாங்கியே தீரும். அந்த உரிமைக்கு நாம் போராட வேண்டும் என்று விஜய் சொல்வது, உண்மையிலேயே இது ஒரு யோசனையோடு தான் பேசுகிறாரா என்கின்ற ஐயத்தை ஏற்படுத்துகிறது. நான் என்ன சொல்கிறேன், மத்திய அரசாங்கம் ஒரு கல்விக் கொள்கையை உருவாக்கியது. அது கஸ்தூரிரங்கன் தலைமையில. அதிலே இந்தி இருந்தது. மோடி நுழைந்து இந்தியை எடுத்துவிட்டு இந்திய மொழிகளில் ஒன்று என்று சொல்லிவிட்டார். ஆனால் இவர்கள் மும்மொழிக் கொள்கை, மும்மொழிக் கொள்கை என்று சொல்லுகின்ற போதெல்லாம் இந்தி தான் திணிக்கப்படுகிறது போல ஒரு பொய்யான கருத்தை மக்களிடம் ஏற்படுத்துகிறார்கள். நான் சொல்கிறேன், இந்தி வந்தால் உங்களை விட கடுமையாக எதிர்க்கின்றவன் நான். அது வேறு. ஆனால் இந்தி இதிலே திணிக்கப்படவில்லை. இதிலே இந்திய மொழிகளில் ஒன்றை கற்றுக்கொள்ளலாம் என்றால் திராவிட மொழிகளில் ஒன்றை கற்றுக் கொடுத்து நீ திராவிட இன உணர்வை வளர்க்கலாம். ஒன்று, இது விஜய்க்கு புரியுதா என்று எனக்கு தெரியவில்லை. இன்னொன்று, எந்த திட்டத்திற்காக பணம் ஒதுக்கப்படுகிறதோ அந்த திட்டத்தை நிறைவேற்றினால்தான் பணம் கொடுப்பார்களே தவிர, அந்த பணத்தை எடுத்து பரவாயில்லை நிறைவேற்றாதவனுக்கும் கொடுப்பதற்கு ஒரு திட்டத்தை நாம் போட